பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் தெரிவித்த கருத்துக்கு பல நாடுகள் ஆதரவு தெரிவித்த அதே நேரத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 1947க்கு முன்பு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இல்ல. அவங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்கின உடனே ஐநா எப்படி அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்வியலை பாதுகாக்கிறதுக்கு, அவங்க ஒரு தனி இராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு, அவங்களோட குழந்தைகள் அவங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் சொல்லியிருக்காரு. இது பல நாடுகள் ஒத்துக்கிட்டாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் பாலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு பிரான்ஸ் அதிபர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாறுகளை சில பக்கங்களை புரட்டி பார்க்கறது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதாவது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய, அதாவது பாலஸ்தீனம் இஸ்ரேல் 2 நாடுகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலப்பரப்புல ஜெருசலேம் இருக்குது. இந்த ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய ஒரு சுவர் தான் இஸ்லாமியர்களும் சரி யூதர்களும் சரி தங்களோட புனித தலமா கருதக்கூடிய ஒரு இடம். அந்த ஒற்றை சுவரை தான் 2 பேருமே சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க. அதை வைத்துதான் 2 பேருமே பாத்தீங்கன்னா வரலாறு நெடுக ஒரு ரத்தம் தோய்ந்து ஒரு போரை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1947க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம்ங்கிறது முழுமையாக இஸ்லாமியர்கள் இருந்த வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பு தான், பாலைவன பூமி தான் அந்த பாலஸ்தீனம்ங்கிறது. 1947க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து ஹிட்லரால விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்கள் பாத்தீங்கன்னா தங்களுக்கு தனி நாடு ஒண்ணு வேணும். அது இந்த தங்களோட புனித தலம், அதாவது ஜெருசலேம்ல இருக்க இந்த ஒற்றை சுவர் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை நம்மளுக்கும் ஒரு தனி நாடை அங்கே இது பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய அரபியர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலங்களை காசு கொடுத்து வாங்கி அதை என்ன பண்ணாங்க, காலப்போக்குல அது ஒரு நாடா கட்டமைச்சாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா பிரிட்டனோட உதவியோட ஐநாவும் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஆனா அதே நேரத்துல பாலஸ்தீனத்துல இருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுக்கு இது கொடுத்த அங்கீகாரம் கொடுத்த பிரிட்டன் சரி ஐநாவும் சரி பாலஸ்தீனத்தை தனி நாடா இது பண்றதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதுக்கு முன்னாடி யாசர் அராஃபத், அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் போராடினாங்க. யாசர் அராஃபத் மரணத்துக்கு பிறகு பாலஸ்தீனம்ங்கிறது ஒரு கைவிடப்பட்ட நாடு, யாருனாலையுமே கவனிக்கப்படாத ஒரு நாடு. அங்க இருக்க மக்கள் எந்த நேரத்திலையும் எப்போ உயிர் போகுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா ஹமாஸ்ங்கிற ஒரு அமைப்பு ஏற்கனவே உருவாகி இருந்தாலும் யாசர் அராஃபத்தோட மரணத்துக்கு பிறகு அந்த ஹமாஸ்ங்கிற அமைப்பு முழுமையா அந்த நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு தாங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்கு போர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை என்ன பண்ணாங்க, முன்னெடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா போர் நடந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2 வருடங்களுக்கு முன்பு ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான தாக்குதல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. இதை தொடர்ந்து 2 ஆண்டுகளா இப்ப போர் நடந்துகிட்டே இருக்குது. ஹமாஸ் இப்ப கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இஸ்ரேல் இது வரைக்கும் போரை நிறுத்தின பாடல, ஹமாஸை முழுமையா அழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல பாலஸ்தீனத்துல பெண்களும் குழந்தைகளும் உணவுக்காக தங்கி இருக்கக்கூடிய முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டு வர்றது பார்க்க முடியுது. இதனால தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் பெண்களும் குழந்தைகளும், நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுற செய்தி நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இதனாலேயே பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் இஸ்ரேல் அந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேல் இது வரைக்கும் அதை கேட்டபாடு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு அவங்க தங்களோட இராணுவத்தை கட்டமைச்சு தங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு இராணுவங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இராணுவத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தனி நாடுங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்க ஒரு இராணுவத்தை கட்டமைக்க முடியும். அவங்களுக்கு தனி நாடு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா அவங்க இராணுவத்தை உருவாக்குறாங்கன்னா அது ஒரு தீவிரவாத குழுக்கள், ஒரு பயங்கரவாத குழுக்களா தான் அறியப்படும். அப்படிங்கறதுனால இந்த தனி நாடுங்கிற அங்கீகாரம் முக்கியம். அதனால பிரான்ஸ் தனி நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை ரொம்ப வலிமையா முன் வச்சிருக்காரு. ஆனா இது என்னன்னா இது தேவையில்லாம ஹமாஸை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான்.
ஈரான் வந்து இன்னும் ஹமாஸுக்கு பெரும் உதவிகளை செய்வாங்க. ஈரான் வந்து இங்க பக்கத்துல வந்து தங்களோட ராணுவ தளத்தை வந்து பாலஸ்தீன்ல அமைச்சினாங்கன்னா இஸ்ரேலுக்கு அது பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு இதை வந்து பதற்றத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அதனால பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது பண்ணுங்க. அதே மாதிரி அமெரிக்காவை என்ன சொல்லிட்டாங்கன்னா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியா இருக்கு. பாலஸ்தீனம்ங்கிறது ஒரு முழுமையான நாடா இருந்தது, அது அரபியர்கள் கையில இருந்தது. அரபியர்கள்ட்ட இருந்து ஏமாற்றி காசு கொடுத்து வாங்கினாலும் அது ஏமாற்றி பிடிங்கப்பட்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல்ங்கிறது. இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நாடை வந்து ஒரு பகுதியை வந்து ஐநா அங்கீகரிச்ச அதே காலகட்டத்துல பாலஸ்தீனம்ங்கிற ஏற்கனவே இருந்த நாட்டையும் வந்து தனி நாடா அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் காசாவை தவிர ஒட்டுமொத்த பாலஸ்தீனையும் அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஆரம்பத்துல காசு கொடுத்து வாங்கி தனி நாடு இஸ்ரேல்னு உருவாக்குனவங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என்ன பண்ணாங்க, அங்க இருக்க மக்களை வெளியேற்றி என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையுமே அங்கேயே அபகரிச்சுட்டாங்க. இப்ப காசாங்கிற ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கு. அதையும் முழுமையா அங்கீகரிக்கிறதுக்கு தான் அங்க இருக்கிற மக்கள் மீது தொடர்ச்சியா குண்டுகளை வீசி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. மனித இன அழிப்பை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இமானுவேல் மேக்ரன் சொன்னது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே அமெரிக்கா அதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சது பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்குது. இந்த விவகாரத்துல இமானுவேல் மேக்ரன் சொன்ன கருத்தை வந்து எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டு உடனடியா பாலஸ்தீனத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுதான் சரியான ஒரு இதா இருக்கும். இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஐநா, புதுசா உருவான இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஐநா காலகாலமா அந்த பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுப்பது ஏன் அப்படிங்கறதுதான் பெரும்பாலான கேள்வி. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.